This is Getsy's daily vlog. இப்போ வந்து நம்ம நம்ம வந்து அப்போல்லாம் வந்து இட்லி தோசைலாம் நம்ம அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். உப்புமா வந்து அடிக்கடி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம அப்போ சாப்பிட்ட பழைய நினைவுகள் இப்போ வந்து நான் அந்த உப்புமா செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியானது தான், பட் என்னுடைய மெத்தடில் நான் செய்ய போகிறேன். பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு ஃபஸ்ட்டு ரவையை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு ஆயில் போடணும். கடாயில் ஆயில் போட்டு அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடணும். அது நல்லா பொரிஞ்சிடும். அதில் கடலைப்பருப்பு, அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே அதில் ஆனியன்ஸ் கட் பண்ணி நான் வந்து 250 கிராம்ஸ் ரவை எடுத்துருக்கேன். அதுக்கு 2 or 3 ஆனியன்ஸ் போடணும் கட் பண்ணி. அது கூட கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாய் கட் பண்ணி போடணும். அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அது நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் வந்து கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். உப்புமால கீ போட்டால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து அந்த ரவை வந்து எடுத்துருக்கேன். நான் 1/4 kg எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து அது நம்ம அளந்து பார்க்கும்போது ஒரு டம்ளர் தான் வந்துச்சு. அப்போது நம்ம ஒரு 3 டம்ளர் வாட்டர் ஊற்றணும். ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கும்போது நல்லா கொதித்து வரணும். முன்னாடியே வந்து நான் சால்ட் போட்டேன். இப்போ அது நல்லா கொதிக்கும்போது அந்த ரவையை கொஞ்சமாக கொட்டி கொட்டி அப்படியே அதை வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக கிளறி விடணும். ரவை வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 2 minutes ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருக்கும் உப்புமா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் உப்புமா பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து கேஷ்யூ நட்லாம் ஃப்ரை பண்ணி போடலாம். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். சர்வ் பண்ணிடுறேன்.
எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்